அந்த டீம் இந்த டீம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா இவரு எந்த டீமும் கிடையாது, மக்களுடைய டீம். அவர் பிஜேபியோட பி டீம், கூட்டணி போயிடுவார், அது போயிடுவார், இது போயிடுவார்னு சொல்லி பல விதத்தை வந்து இந்த ஊபிஸ் உட்காந்து ஊடகவேலன்ற பேர்ல பல பேரை வச்சு பேச வச்சாங்கல்ல, எல்லாருக்கும் செருப்படி கொடுத்த மாதிரி ஒரு பதில். அந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றதுக்கான பிளேஸ் அதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது கட்டமைக்கப்பட்ட விஷயமா இருந்தாலுமே ஃபைனல் பண்ணி விவாதங்கள்லாம் பல போனுச்சு. என்றப்ப இவ்வளவு நாள் கதற விட்டு மீடியாவை கதற விட்டு அப்பெல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்தை அதுதான் சார் சொல்றேன். இப்ப தொடர்ந்து பேசப்பட்ட நேரத்துல இந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இன்னைக்கு பிஜேபி அரசாங்கத்தால ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நோன்பு வச்சு தொழுதுட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமியரை எட்டி உதைக்கிறாங்க. தாடி வச்சிருக்க நபர்களுடைய தாடியை பிடிச்சி வெட்டுறாங்க. எல்லா இடத்துலயும் அவங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி தான் அடிக்கிறாங்க. ஓகே, அப்போ பிஜேபி வந்து அவ்வளவு கொடூரமான இந்துத்துவாவை கையில் எடுத்திருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? ஏன் அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் பேசலன்றதை தொடர்ந்து கேள்வியா எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அழுத்தம் எவ்வளவு பிரஷர் எல்லாத்தையும் சொன்னாரு. அதே மாதிரி கருணாநிதி சொன்னாரு, என் மேல ஏன் பழைய தூக்கி போட்டீங்கன்னு சொன்னாரு. ஜனநாயகன் படம் இன்ன வரைக்கும் வெளியில வராதுக்கான எல்லா அழுத்தத்துக்கும் யார் காரணம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன் பக்கம் நான் நிக்கலடான்னு சொல்றது இருக்குல்ல, அதான் வீரம். எல்லாருமே வந்து இப்ப திமுக கூட்டணிக்கு போய் திமுக வலுவான ஒரு கூட்டணியா இருக்குது. சரி, 26 இது ஆலமரம்னா இதுக்கு தனியா நிக்கணும். 22 கட்சி சேர்ந்து முட்டு கொடுத்து நிப்பாற்றியே, அது என்ன மரம்? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கில் நம்ம எந்த கட்சியை நோக்கி கூப்பிட்டோன்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல, எந்த கட்சி நோக்கி கூப்பிட்டோம்? அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இப்போ நீங்க இல்ல விஜய் அவர்கள் சொல்றாங்கல்ல, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. சரி, தொடர்ந்து உங்க கட்சியில இருக்கக்கூடிய தாவேக்கல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகி சார் வர சார் நான் சார் வணக்கம். வணக்கம்மா, எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஓகே, நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம 2 பேரும் சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று வந்து நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. முதல்ல அந்த நிகழ்வு எப்படி இருந்தது? பிகாஸ் நீங்களும் அங்கே போயிருந்தீங்க. அந்த நிகழ்வு எப்படி இருந்தது? தி மெசேஜ் அண்ட் தி மெசஞ்சர் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் நேற்று நோன்பு நோற்று எங்களோடு சேர்ந்து வந்து நோன்பு திறந்தார். ஸோ 2வது முறை அவர் வந்து கட்சி சார்பாக ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த நிகழ்வு ரொம்ப ரொம்ப அழகாக அமைதியாக நடந்த ஒரு நிகழ்வில் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய ஒரு செய்தியை அந்த இடத்துல பதிவு பண்ணார். இஃப்தார் நிகழ்ச்சியில் அந்த இடத்துக்கு வந்த பிறகு அவர் மீது தொடர்ச்சியாக அவதூறு பரப்பப்பட்டு அவர் பிஜேபியோட பி டீம், கூட்டணி போயிடுவார், அது போயிடுவார், இது போயிடுவார்னு சொல்லி பல விதத்தை வந்து இங்கே ஊபிஸ் உட்காந்து ஊடகவேலன்ற பேரில் பல பேரை வச்சு சின்ன மீசை பெரிய மீசைன்னு இருக்கிற எல்லா பேரும் இழுத்து போட்டு பேச வச்சாங்கல்ல, எல்லாருக்கும் செருப்படி கொடுத்த மாதிரி ஒரு பதில். பிளவுவாத அரசியல், மதவாத அரசியல் செய்யக்கூடிய நபர்களோடு நாங்கள் ஒருபோதும் செல்வது கிடையாதுன்றதை நேற்று திட்டவட்டமாக தளபதி சொன்ன விஷயம் தமிழ்நாட்டை தாண்டி உலகம் முழுக்க அது வந்து இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்கள் மத்தியில் பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியது. ஏன்னா இது வரைக்கும் காலங்காலமாக இஸ்லாமியர்கள் ஏமாற்றி கொண்டே இருந்த இந்த நாடகம் இருக்குல்ல, நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாவலர், நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாவலர் சொல்லி 2 டீமும் மாறி மாறி ஏமாற்றிட்டு அப்புறம் ஒரு டீமை டிக்ளரே பண்ணிட்டாங்க, இவங்க நமக்கு நிற்கவே மாட்டாங்க எப்பயுமே தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா ஜெயலலிதா இருந்தபொழுது அவர்கள் சொன்ன வார்த்தையும் அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவம்னு பார்க்கும்போது நம்ம அவங்கள அப்படியே பிறந்து இல்லையாச்சு மொத்தமாக. ஆனால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, இஸ்லாமிய தலைவர்கள்னு சொல்ல முடியாது, இஸ்லாமிய கட்சி வச்சுருக்கக்கூடிய நபர்களுடைய கட்சி தலைவர்களை கூப்பிட்டு உட்காந்து பேச வச்சுட்டு இவர் தான் இந்த சிறுபான்மையின் பாதுகாவலர்னு ஊட்டினாங்கல்ல. ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஏன்னா பாபர் மசூதி இடித்த பிறகு யார் போய் கூட்டணி வச்சிருந்தா பிஜேபியோடன்னு பார்த்தா திமுக. தொடர்ச்சியாக இஸ்லாமியர் எந்த அளவுக்கு வஞ்சிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக. இதே இஃப்தார் நிகழ்ச்சியில் திமுக போன வருஷம் உதயநிதி தலைமையில் கலந்து கொண்ட பொழுது அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு குப்பை வண்டியில் கொண்டு வந்து நோன்பு கஞ்சி கொடுத்தாங்க. 2வது இஸ்லாமிய இது வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாம் மார்க்கம் எதை போதிச்சுனாக்கா சமத்துவத்தை போதித்த மார்க்கம். நாங்கள் தொழுகும் போதே தோளோட தோல் நின்று தொழுவோம். அது ரிக்ஷா ஓட்டுறவர், ஆட்டோ ஓட்டுனவர், எம்எல்ஏ, எம்பி, கோடீஸ்வரன் யாராக இருந்தாலும் ஒருத்தரோட ஒருத்தர் தோல் நின்று ஒன்றா தான் தொழுகணும். முதல்ல வரவங்க தான் முதல் வரிசையில் நிற்பாங்க, 2வது வரவங்க 2வது வரிசையில் நிற்பாங்க. இவர் வந்துட்டார் பெரியாள்னு சொல்லிட்டுலாம் யாரும் ஃபஸ்ட்டு விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சமத்துவத்தை போதித்த ஒரு மார்க்கத்தில் அதற்கான ஒரு நிகழ்வு நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வில் தளபதி விஜய் அவர்கள் இந்த சமத்துவத்தை எப்படி போதிச்சார்னா எங்களோடு தரையில் அமர்ந்து நோன்பு திறந்தார். நீங்கள் வந்து திமுக நோன்பு திறந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அதிமுக நோன்பு திறந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அந்த ஸ்டாலினுக்கும் சரி இந்த பக்கம் எடப்பாடிக்கும் சரி அவங்களுக்கு மட்டும் சேர் போட்டு டேபிள் போட்டு தனியாக மேலே உட்காந்து இருப்பாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஸோ எந்த நோக்கத்தில் நம்ம செய்கிறோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, சமத்துவத்தை போதித்த மார்க்கம் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில் நீ மட்டும் ஒய்யாரமாக மேலே உட்காந்துக்கிறதும் அதுலேயே எல்லாமே முரண்பட்டு போகுது. ஸோ இது முழுக்க முழுக்க திமுகவும் அதிமுகவும் ஓட்டு அரசியலுக்காக மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால்
விஜய் அவர்கள் நோன்பு வைத்து மக்களோட மக்களாக நின்று தொழுவது எப்படி எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நின்று செஞ்சு எல்லாருக்கும் அந்த இணக்கமான ஒரு போக்கை ஏற்படுத்திய பிறகு சொன்ன அந்த மெசேஜ் தான் ரொம்ப மிக முக்கியமான மெசேஜாக பார்க்கப்பட்டுச்சும் பொழுது உள்ளபடி பெரிய மகிழ்ச்சி மாதிரி. ஓகே, அந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பிளேஸ் அதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எந்த விஷயத்த? இப்போ கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படின்றத எனக்கு கிட்டத்தட்ட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்களுக்கு மேலே என்டிஏல தாவேக்கா போயிடுச்சு, துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க, கிட்டத்தட்ட 65 தொகுதிகள் ஒதுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது கட்டமைக்கப்பட்ட விஷயமா இருந்தாலுமே ஃபைனல் பண்ணி விவாதங்கள்லாம் பல போணுச்சு. என்றப்போ இவ்வளவு நாள் கதற விட்டு மீடியாவை கதற விட்டு அப்பெல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்த அதுதான் சார் சொல்றேன். இப்ப தொடர்ந்து பேசப்பட்ட நேரத்துல அதுதான் கேக்குறேன். அந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளியை இவ்வளவு நாள் வைக்காம நான் நோன்பு திறக்கும் போது அந்த இடத்துல பேச சொல்லிக்கிறேன். நோன்பு திறக்கிற இடத்துல அரசியல் பேசலாமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. யாரை வச்சு இங்க வந்து ரொம்ப நாள் படம் காமிச்சாங்கன்னாக்கா சிறுபான்மையுடைய பாதுகாவலன்னு சொல்லிட்டு 2 பேரும் படம் காமிச்சாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல நின்று இவர்களுக்கு பக்கபலமாக இவர்கள் நம்பிக்கை பெற்ற மனிதராக ஒருபோதும் நான் பிஜேபி பக்கம் போக மாட்டேன்னு அங்கே நின்று சொல்றதுதான் சரி. கரெக்டுங்களா? நீங்கள் பூ ஒரே பூ தான், எந்த இடத்துல விற்கிறீங்கிறத பொறுத்தா அதோடைய தன்மை மாறும். திருமண வீட்டு பக்கத்தில் விற்றீங்கன்னா அது எங்கே போகும்னு தெரியும். இளவு வீட்டு பக்கத்தில் உட்காந்து விற்றீங்கன்னா அது எங்கே போகும்னு தெரியும். காதலர் தினத்துக்கு விற்கிறது அது எங்கே போகும்னு தெரியும். ஸோ இதே போல் ஒரே மலர் தான், மாறுகிற இடத்தை பொறுத்து அதோடைய தன்மையே மாறுது இல்லையா? சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியருடைய நிகழ்ச்சியில் நின்று அந்த விஷயத்தை சொல்கிறதா மிக சரியான செய்தியாக நான் பார்க்குறேன். ஏன்னாக்கா இது வரைக்கும் 2 பேரும் மாறி மாறி பிஜேபியோட கூட்டணி வச்ச நபர்கள் தான், திமுகவும் சரி அதிமுகவும் சரி. அப்போது 2 பேருமே மாறி மாறி ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இன்றைக்கி பிஜேபி அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் வட மாநிலங்களில் நாங்கள் உங்களுக்கு தரவுகள் தரேன், எத்தனை வீடியோ வேணாலும் உங்களுக்கு தரேன், நீங்கள் அதை சேர்த்து போட்டு விடுங்க. அங்கே நோன்பு வச்சு தொழுதுட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமியரை எட்டி உதைக்கிறாங்க. போயிட்டு தாடி வச்சிருக்க நபர்களுடைய தாடியை பிடிச்சி வெட்டுறானுங்க. புரியுதுங்களா? தொப்பி அணிஞ்சு போய் வயசான நபர்கள் ரோட்டில் போகும்போது எப்படா தொப்பி போடணும் அடித்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு அடிக்கிறான். எல்லா இடத்துலையும் அவங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி தான் அடிக்கிறாங்க. ஸோ இவ்வளவு மோசமாக இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது, ஸோ இவர் தொடர்ச்சியாக எல்லா விஷயத்தையும் கவனிக்கும் பொழுது தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ளே என் மக்களுக்காரனாக நான் நிற்கிறேன், என்னுடைய உறவாக அவர்கள் நிற்கிறாங்கன்ற அந்த மெசேஜ் அவர் சொல்கிறது மிக சரியான விஷயம். ஓகே, அப்போ பிஜேபி வந்து அவ்வளோ கொடூரமான இந்துத்துவாவை கையில் எடுத்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஏன் அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் பேசலன்றதை தொடர்ந்து கேள்வியாக எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசல? பிஜேபியை பற்றி யார் பேசல? விஜய் அவர்கள். ஸ்டாலின் பேசிட்டாரா? சார் ஸ்டாலின் தான் வந்து தொடர்ந்து. நான் ஒன்று வரேன், விஜய் பேசலன்றது இல்லை, உன் கூடயே நிக்கலடான் இருக்காரு. கரெக்டா? உன்னை முற்றிலுமா புறந்தள்ளிட்டேன்ட்டார். கரெக்டுங்களா? ஆனால் ஊனா வந்து ஸ்டாலின், நான் சொல்றது முடிச்சுக்கிறேன், ஸ்டாலின் நான் திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் சொன்ன வார்த்தை மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது பெருமைன்னு சொன்னாங்க. டிஆர்பி ராஜா சொன்னாப்பில்லையா? திமுக முக்கியமான நபர்கள் சொன்னாங்களா? எப்படி பெருமை? அந்த பக்கம் எடப்பாடி போய் உட்காந்துக்கிட்டீங்களா அவங்க பக்கம்? ஆனால் அங்கே உட்காந்து நாங்கள் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறீங்கள. நீ 2 பேருமே இவ்வளோ பெரிய அவலமான சூழ்நிலை நடக்குது, மணிப்பூரில் நடக்கிற விஷயத்த மட்டும் கண்டித்து பேசின நீங்கள் இஸ்லாமியில் நடக்கிற விஷயத்த நீங்கள் கண்டித்து பேச கிடையாது. இவர் அங்கே நடக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ நடக்கக்கூடிய விஷயத்தை கூர்ந்து கவனித்த பிறகு தான் நீங்கள் முழுக்க ரொம்ப ஸ்டெப்பனாக அவர் கொடுக்கப்பட்ட அழுத்தம் எவ்வளோ ப்ரெஷர் எல்லாத்தையும் சொன்னார். அதேமாதிரி கரூர் சொன்னார், என் மேலே ஏன் பழைய தூக்கி போட்டிங்கன்னு சொன்னார். ஜனநாயகன் படம் இன்ன வரைக்கும் வெளியில் வராதுக்கான எல்லா அழுத்தத்துக்கும் யார் காரணம் தெரிஞ்சதுக்கப்புறமும் உன் பக்கம் நான் நிற்கலடான்னு சொல்கிறது இருக்குல்ல, அதான் வீரம். ஓகே, அதான் அரசியலில் ஒரு ஸ்டெடியான ஒரு ஸ்டெப்பனாக நிற்கக்கூடிய ஒரு தலைவர். ஓகே, அப்போ கூட்டணிக்காக அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றத நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? நிக்கல, நான் வரலன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. நீ யாருக்கு வேணா உனக்கு வந்து ஒருதலை காதல் ஏற்படலான்றதுக்காக எல்லாருக்கூடையும் போயெல்லாம் நின்ற முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. கரெக்டுங்களா? உங்களுக்கு வந்து நீங்கள் ஜெயிச்சு வரணுன்றதுக்காக நீங்கள் தலைவரை பயன்படுத்துறீங்க. இன்னும் சொல்ல போனாக்கா மார்க்கெட்டில் விலை போகாத கத்திரிக்காய் எல்லாமே தலைவர் விஜயை காமிச்சு நான் அங்கே போயிடுவேன்னு சொல்லி விலையை கூட்டிக்கிட்டு ஷேர் ஆட்டோவில் ஏறின கதையெல்லாம் பார்த்தோம். யாரை சொல்றீங்க? கல்லாப்பட்டி கூட்டணியில் போனது பார்த்தோம். வெறும் காங்கிரஸ் மட்டும் அங்கே இருக்குதா? நல்லா புரிஞ்சுங்க, 2 பக்கமே நடக்கிறேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. விஜயகாந்தை உச்சபட்சமாக கேவலப்படுத்தியது திமுகன்னு தெரியும், வடிவேலை வச்சு கேவலப்படுத்துனது அவங்க தான் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் ஒருத்தர் அந்த பக்கம் நீங்கள் போகிறீங்க. அதே மாதிரி தான் எல்லா நபர்களும் போகிறீங்க. நம்மளுது எல்லாம் தளபதி விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு இதை வைத்து இங்கேருந்து மாறி மாறி பேரம் பேசப்பட்டது தவிர, இது ஒரு பக்கம்னாக்கா இன்னொரு கூட்டம் முண்டகலப்புன்னு ஒரு சின்னத்தை வச்சுட்டு சுற்று தெரியுமா? அந்த கூட்டம் தொடர்ச்சியாக எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சோன்ற நோக்கம்லாம் போயிட்டு விஜய் அவர்களை எதிர்ப்பது மட்டும்தான் நோக்கம்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லை. இதற்கு மேலே பேசட்டும். நிச்சயமாக சொல்கிறேன்,
ஆமையை வெட்டி மஞ்சள் தண்ணியில் போட்டு கறி கஞ்சி காய்ச்சி கக்கூசில் ஊற்றுவோம். ஓகே, இப்போ நீங்கள் கூட்டணி கட்சிகள் வந்து பயமுறுத்தி அவங்க கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்றீங்க இல்லையா? பயமுறுத்தினா நான் சொல்லலாம். ஓகே, அதனால தான் சொல்லல, இவர்கள் எல்லோரும் இங்கே விஜய் அவர்களை காமிச்சு அவங்க தன்னை வந்து திமுக விட்ட வெளியில் போயிடுவேன்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையான பேரம் பேசுவது, பண பேரமாக இருக்கட்டும், சீட்டு பேரம் பேசி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, அவங்களுக்கு ஓகே தெரியாது. சார். சரி, அப்படி இருந்தாலுமே எல்லாருமே வந்து இப்போ திமுக கூட்டணிக்கு போய் திமுக வலுவான ஒரு கூட்டணியாக இருக்குது. ஆஹா எஸ். ஆஹா சார் 26 பதில் சொல்லுமா. சொல்லுங்க சார். இது ஆலமரம்னா இது தனியாக நிற்கணும், கையெழுத்த நிற்குதா? 22 கட்சி சேர்ந்து முட்டு கொடுத்து நிப்பாட்டுறியே, அது என்ன மரம்? புளுத்த மரம். நீ ஆலமரம் கிடையாது. நீ ஆலமரம் நீ தானே சொல்கிற. 70 வருஷமாக நாங்கள் பெரிய ஆளுமைன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு தேவைப்படுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, எதுக்கு தேவைப்படுது? இல்லை, கூட்டணி கட்சிகள் அவங்க விரும்பி போய் அங்கே இருக்காங்க சார். டிஎம்கே கூட விரும்பி போன கதை தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை சொல்லும் போதே உங்களுக்கு சிரிப்பு வருது, உங்களுக்கும் தெரியும். அவங்க விரும்பி போனாங்களா, எதுக்கு போனாங்கன்றா எல்லாத்துக்குமே தெரியுமா? ஊரறிஞ்ச விஷயமா அது? ஏன் அப்போ வந்து தாவைக்க கூட இவங்க எல்லாருமே விரும்பி வரலன்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல. திருட்டுத்தனம் கடைசி வரைக்கும் பழகிட்டவன் இல்ல, கடைசி வரைக்கும் திருடி பழகினவன் எங்க பக்கம் வரமாட்டாமா, அவனுக்கு திருடணும். புரியுதா? இவரு ஆட்சியில் அது வரைக்கும் உட்காந்து மக்களுடைய பணத்தை திருடி இருக்காரா? பாதுகாப்புல சொல்ல உருவாக்கி இருக்காரா? இல்ல. ஆனா இதெல்லாம் இவர் அரசியலுக்கு வராரு, மக்கள் அவங்களை அங்கீகரிச்சிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து இந்த மக்களும் பெரிய ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு தலைவரை 2 கட்சியும் சேர்ந்து, அந்த கூட்டணி கட்சியும் சேர்ந்து நீ கடிக்கிற, புதற, பொய்யான விஷயங்களை அவதூற பரப்புறனாலே இப்போ என்ன நோக்கம்? நீ திருடி பழகிட்ட, நீ திருடணும். மக்கள் வந்து இவர் அங்கீகரிச்சாருன்னா அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி இவர் ஸ்டாண்டாக உட்காந்துருவாருன்னு தெரியுது உனக்கு. அப்போது வர்றதுக்கு முன்னாடியே காலி பண்ணுறதுக்கு என்ன வேலையோ அதை நீங்கள் பார்க்குறீங்கன்னும் பொழுது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா? இல்லை சார், கட்சியில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் மக்கள் சப்போர்ட் யாருக்கு இருக்கணும்னா. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய்க்கு இருந்தால் விஜய் தான் ஜெயிப்பாருன்னு தெரிஞ்சு அந்த கட்சிகள் எல்லாமே வந்து நம்பி துணிஞ்சு விஜய் பக்கம் வந்திருக்கணும்ல, ஏன் வரலன்றது தான் என்னோட கேள்வி. நீங்க சொல்றீங்க மக்களுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே, நான் கேட்கறதுக்கு இப்போ நீங்க கேட்ட கேள்வி மாதிரி நானும் ஒரு கேள்வி கேட்குறேன், நேர்மையாக பதில் சொல்லணும். திமுக அதிமுக எலெக்ஷனுக்கு காசு கொடுக்குதா கொடுக்கலையா? கொடுக்குறாங்க சார். கூட்டணி கட்சிகளுக்கு காசு கொடுக்கப்படுதா கொடுக்கப்படலையா? கொடுக்கப்படுது சார். அப்போ திருட்டுத்தனம் பண்ணுறவன் காசு கொடுக்குறான், திருடுறவன் காசு கொடுக்குறான், காசை வாங்கிட்டு தான் கூட்டணிக்கு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல. பணம் மட்டுமே நோக்கமாக இருக்கவே அந்த பக்கம் நிற்பான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். புரிஞ்சுங்களா? ஜெயிக்கணும், அதிகாரத்துக்கு வரணும்ன்ற என்ன இருக்கிறவன் நீ என்ன செஞ்சிருக்கணும் ஒரு விஷயம் இல்ல. அப்படிப்பட்ட கட்சிகள் தானே இப்ப ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கில் நம்ம எந்த கட்சியை நோக்கி கூப்பிட்டோன்ற ஒரு கேள்வி இருக்குது இல்ல. எந்த கட்சி நோக்கி கூப்பிட்டோம்? அதுதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். இப்போ நீங்க இல்ல விஜய் அவர்கள் சொல்றாங்கல்ல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, அதுக்கு நீ பதில் சொல்லி சார். தொடர்ந்து உங்க கட்சியில இருக்கக்கூடிய தாவேக்கல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகி சார் வர சார், நான் முடிச்சிடுறேன். ஒரு கேள்வியை உள்வாங்கிட்டு அந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்லணும். சரி, ஓகே. லோலோலோலோலோன்னு பேசக்கூடாது. ஓகே, நான் வரேன். இப்ப இருங்க, எந்த கட்சிக்கு அவர் கூப்பிட்டாரு? சரி, இப்ப காங்கிரஸ் விசிகாவுக்கு நீங்க அழைப்பு கொடுக்கலையா? எந்த கட்சியை கூப்பிட்டாங்க சொல்லுங்க. சரி, எந்த கட்சின்னு அவங்க கட்சியை மென்ஷன் பண்ணல. விஜய் அவர்கள் வந்து கட்சியை மென்ஷன் பண்ணல. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எங்க கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் நீங்க தானே சொன்னீங்க. தான் சொன்னோம். யாரு இவங்க இந்த நபர் அப்ப வாங்கன்னு உங்க தாவேக தரப்புல இருக்கக்கூடிய யாருமே சொல்லல. இப்ப காங்கிரஸ் வருவாங்க, இது விசிகா வருவாங்க, விசிகா வந்தா கம்யூனிஸ்ட் வருவாங்க அப்படின்னு தாவேக தரப்புல இருந்து யாருமே சொல்லலன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நீங்க ஒரு வாட்டியாவது வந்து நல்லவனா திருந்தி வருவாங்கன்னு எதிர்பார்த்த நபர்கள் அரசியல் களத்துக்குள்ள எல்லா கட்சியிலையும் மாறி மாறி இந்த மாதிரி பேசிக்கிற விஷயம் நம்ம பார்த்தோம். நாங்கள் எந்த கட்சிக்கும் போயிட்டு இந்த கட்சி நீங்கள் என் கூட வாழலாம் கூப்பிடல. மக்கள் ஆதரவு இருக்குது, தளபதியை தலைமை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய நபர்கள் வரலாம், வந்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் பரிசீலிக்கலாம்னு சொன்னோம். இன்னும் சில நபர்கள் வந்தாங்க, நம்ம வேணான்னு சொல்லியே மறுதளிச்ச விஷயமும் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, இப்போது நம்ம இது டிவிகேலே வந்து ஜனநாயக முஸ்லீம் மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி ஆதரவு தெரிவிக்கிறோம், ஆனால் நாங்கள் வந்து அந்த ஆதரவு வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் வந்து அந்த கட்சியில் இப்போ தான் இணைஞ்சாங்க, கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு அவங்களுமே வந்து நான் கட்சியை விட்டு போகிறேன்னு வெளியில் போனவங்க வந்து குற்றச்சாட்டுகளை 2 பேருமே வச்ச குற்றச்சாட்டுகள் என்னென்னா, ஒன்று தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, இன்னொன்று வந்து இந்த என்டிஏ கூட்டணி அலையன்ஸ் வந்தது மேபி ஒரு ரீசனாக இருக்குமோ அப்படின்னு அந்த ஜனநாயக முஸ்லீம் லீக் கட்சி வெளியில் போகும்போது சொன்னாங்க. ஆனால் ரஞ்சனா நாச்சியார் வெளியில் போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு டிஎம்கேல சேரும்போது தாவேக்கல்ல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, டிஎம்கேல தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. இல்ல குடும்ப உங்களுக்கு ரஞ்சனா நாச்சியாரோட ஸ்டேட்மெண்ட்டை நான் முன் வச்சிடுறேன். சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பு வந்தது இல்லை?
சொல்லுங்க. ஓகே. அவங்க வந்து இல்ல குடும்பத்தையே பார்க்க முடியாத ஒருத்தர் எப்படி வந்து வெளியில வந்து ம். நம்ம தமிழ்நாட்டை பார்த்துக்க போறாரு இப்படியான ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. ம். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ம். சொல்லும்போது சொல்லுங்க. உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு, எனக்கு சிரிப்பு வந்துச்சு. மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுவும் திமுக தான் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் என்ன களம் நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? எவ்வளோ பாலியல் அத்துமீறல் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும்ல? திமுககாரன் 2 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொன்னான். அதே மாதிரி ஏர் ஹோஸ்டர்ஸ்க்கு ஒரு கவுன்சிலர் வந்து எல்லா வேலையும் செஞ்சான். பாலியல் அத்துமீறல் செஞ்சு கைது செய்யப்பட்டிருக்கானா? அமைச்சர் பெருமக்கள்ல இருந்து ஒவ்வொரு கட்சிக்காரனும் அனுதாபியாக இருந்த எத்தனை நபர்கள் என்னென்ன வேலை செஞ்சாங்க? அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போனது யார்? ஞானசேகரன்றவன் யார்? அங்கே அந்த வீட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்ட சார் யார்? எல்லாருக்கும் தெரியும் என்ன விஷயம்ன்ட்டு. புரியுதுங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு திமுக தான் சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்கன்னு இது பெரிய செய்தியா? நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் குறித்து சொன்ன விஷயம் அந்த மாதிரி நம்ம பேசினா நல்லாயிருக்கும். தேவையில்லாத இதெல்லாம் வந்து இல்ல அவங்களே தேவையில்லை அப்படின்னு நம்ம ஒதுக்கிட முடியுமா சார்? ஏன்னா கட்சியில இருந்து வெளியில வந்தவங்க சாதாரண ஸ்டேட்மெண்ட் வச்சா பரவாயில்ல சார். அவங்க வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா அங்க வந்து உழைக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்கள் ஸ்டாலினை பற்றி எடப்பாடி பற்றி அரசியல் தலைவர்களை குறித்து நம்ம பேசினாக்கா நல்லாயிருக்கும். அதான் நான் கேட்குறேன். சரி, தாவேகால என்ன வந்தாங்க? என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு அவங்களுக்கு? அதுக்குதான் சார் அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் பொறுப்பு இல்ல அந்த கொடுத்தாங்க? ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்ட்டு? என்னன்னா உள்ள இருக்கவங்களுக்கு வந்து காசு கொடுத்தாதான் அவங்க பொறுப்பு கொடுக்குறாங்க. எனக்கு வந்து பதவியே கொடுக்கல. 2 கோடி ரூபாய் இப்போ 2 கோடி ரூபாய் இருக்கிற ஒருத்தருக்கு தான் வந்து அவங்க வந்து வேட்புமனு பண்றதுக்கே அலோவ் பண்றாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க ஆட்டோ வச்சிருக்காங்க. ஓட்டுநர்லாம் 2 கோடி ரூபா கொடுத்து தான் போஸ்டிங் வாங்கினாரா? எனக்கு போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. நான் காசாக கொடுத்தேனா? சாமானிய வீட்டு பிள்ளைகள் எவ்வளோ பேர் பதவியில் இருக்கிறாங்க? எல்லாருக்கும் காசு கொடுத்தாங்களா? இதெல்லாம் வந்து தேர்தலில் போட்டிடுற எல்லா நம்ம தராதாரத்தை பார்த்தாம கட்சி முடிவு பண்ணும். புரியுதுங்களா? நம்ம தராதாரம் என்னன்றதை கட்சி பார்த்து தான் போஸ்டிங் கொடுக்கறது முடிவு பண்ணும். எந்த போஸ்டிங்குமே கொடுக்காம வச்சுருந்தா காரணம் என்னென்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? தெரிஞ்சிருச்சா? 3 மாதத்தில் பல்லு இழிச்சிருச்சா எல்லா கதையும்? இவ்வளோதான். நம்ம நல்ல விஷயம் பேசுவோம், கடந்து போவோம். டெல்லிக்கு சிபிஐ வழக்காக போன விஜய் அவர்கள் வந்து வெளியில வரும்போது அவங்க கிட்ட ஒரு ஸ்மைல் இருந்தது. அந்த ஸ்மைல் வந்து தேர்தல் பரப்புரையை டெல்லியில இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? இல்ல வெற்றிக்கான அடையாளம்னு எடுத்துக்கலாமா? அந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன ரீசன் பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மூஞ்சியை பார்த்தா பயப்படுற மாதிரியா இருக்கு. அவர் ஓகே சொன்னார்ல இது வரைக்கும் எவ்வளவு நரேட்டிவ் இங்கே செட் பண்ணப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி அங்கேருந்தே செஞ்சாரா? ஏன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இன்னும் சொல்லப்போனால் உயிரை பறிகொடுத்த உறவுகளே சொன்ன வார்த்தை இதற்கு தளபதி விஜய் காரணம் கிடையாது. காவல்துறை முறையான பாதுகாப்பு கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்லாம் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ மக்களுக்கு எல்லா விஷயமும் தெரியணும் பொழுது இவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்மா. இவருக்கு எல்லாம் தெரியும், பன்முறை தாக்குதல் வரும்னு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு திராணியோட ஒரு தலைவன் வந்து நின்று மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆளுகிற கட்சியை எதிர்த்து இந்த சமகாலத்தில் கட்சி தொடங்கி நிற்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இது வரைக்கும் தொடங்கப்பட்ட கட்சிகள்லாம் ஏதாவது ஒரு பக்கம் நல்லா யோசிச்சு பாருங்கள். வரலாற்றில் இது பக்கம் திமுக வந்தது, அதுக்கப்புறம் அதிமுக வந்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருவாகின எல்லா கட்சியும் ஒன்று இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம். ஸோ மாறி மாறி போயிட்டாங்க. ஸோ இங்கே சமரசம் இல்லாமல் நான் ஒரு இடத்துல நிற்கிறேன். நான் என்னுடைய தலைமைன்னு அவர் சொல்லக்கூடிய ரீசனே என்னன்னாக்கா, இப்போது இஸ்லாமிய கட்சிகளோ அல்லது கமலஹாசனோ அல்லது எல்லாருமே இந்த பக்கம் திமுக பக்கம் போயிருக்காங்கனாக்கா, திமுக செய்யக்கூடிய தவறுகளை தைரியமாக பொதுவில் அவங்க விமர்சனம் செய்கிறாங்களா? உதாரணத்துக்கு ஒவ்வொரு பாலியல் அத்துமீறல் நடக்கட்டும், போதை கலாச்சாரம் நடக்கட்டும், இந்த 2 முறை மழை வெள்ளத்தில் வந்து ஊரே மாட்டிட்டு முழிச்சோம் இல்லையா? சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் முங்குச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு அசாதாரண சூழலில் கூட யாருமே வாய் திறக்கிறது கிடையாது. அப்போ அந்த மாதிரி போகும் பொழுது நம்ம எல்லாத்துக்கும் சேர்ந்து மௌனித்து போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் இவர் தலைமையில்னு எதுக்காக சொல்கிறாருன்னா, நீ விருப்பம் இருந்தால் வாழிட்டு போயிட்டே இரு. ஆனால் இவர் தலைமையிலும் பொழுது இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. நம்ம சரியாக மக்களுக்காக நிற்கிறோம், மக்களின் பாதையில் செல்றோன்றதுக்காக தான். இங்கே விஜய் அவர்கள் எல்லாத்துக்குமே குரல் கொடுக்குறாங்கன்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா சார்? நல்லா புரிஞ்சுங்க. அவதூறுகளுக்கெல்லாம் அவர் குரல் கொடுக்க மாட்டார். அல்லற சொல்கிற பேசலாம் அவர் குரல் கொடுக்க மாட்டார். இதுக்கெல்லாம் குரல் கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு இதுதான் பொழப்பு. அவர் காலை நக்கி அது மூலம் வயிறு வளர்த்து சோறு திங்கிறது தான் ஒரு பொழப்புன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அது இல்லை அவருக்கு வேலை. கண்ட நாய் சொல்கிறதுனா பெயில் சொல்கிறதுக்காக அவர் கட்சி ஆரம்பிக்கலை. மக்கள் வேலையை பார்த்து மக்கள் பணியை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு, அவ்வளோதான். ஓகே, திமுக இது வரைக்கும் தடுத்துச்சு, எங்களை வெளியில் விடலை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு பார்வை இருந்தது. இப்போ வந்து கவர்மெண்ட் கையில் போயிடுச்சுன்றப்போ இனி தொடர்ந்து விஜய் அவர்களோட பயணம்ன்றது பொதுவெளியில் இருக்குமா? நான் தான் சொன்னேன், முன்பே சொல்லியிருக்கேன். நான் மற்ற பேட்டிகளே சொல்லியிருக்கேன். ரம்ஜான் வரைக்கும் தான் டைம். ரம்ஜான் முடிஞ்சவொடனே அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு.